மீனா ராஜி அரசி என்ன நிக்கிறாங்க. மாமா நான் வேணா ஒரு எட்டு போய் அவங்கள பார்த்து பேசிட்டு வந்துடுவா. ஒரு டீ கடை இருக்குல்ல, அங்க போய் டீ வடையெல்லாம் சாப்பிட்டு அப்படி ஓரமா உட்காந்து பேசிட்டு வரையா. போயிட்டு வரையா? சரிம்மா. அடிச்சு பல்லுகளெல்லாம் கலட்டிடுவேன். கம்பெனில கொடுத்து கோர்ட் வாசல் அவளை கொண்டு நிக்க வச்சிருக்கிறோம். இந்த நேரத்துல போய் அவங்க கிட்ட நலம் விசாரிக்க போறேங்கிற வாய் முட்டை அமைதியா நின்று ஆமா சொல்லிட்டு. ராஜிமா, ஆமா பழனிக்கும் சம்மந்தி குடும்பத்துக்கும் ஏதோ சண்டைன்னு சொன்னாங்களே, இப்ப இது ரொம்ப முக்கியம். அண்ணங்க காசாவி கொடுத்துருக்காங்க, இங்க நிக்காம கார்ல உட்காந்து வெயிட் பண்ண சொன்னாங்க. நாங்க இங்கே இருக்கோம். ஏமா கேஸ் எடுக்க இன்னும் டைம் ஆகுமா? எம்பிட்டு நேரம் தான் இப்படி அனுப்பிய? வேண்டாம், நம்ம வீட்டு ஆளுங்க வந்து நாங்க பாக்கணும். இங்கே இருக்கோம். ரசி கவலைப்படாத வந்து. என்னம்மா நீங்க? சரி விடுங்க. சித்தப்பா என்ன சித்தப்பா கூப்பிட்ட? சித்தப்பா யாருக்கு யாருமா சித்தப்பா? ஏமா உனக்கு எங்க அக்கா வீட்டுல என்னமா குறை வச்சாங்க? இனிமே அப்படி கூப்பிடாத. சரவணன் எம்பிட்டு நல்ல பையன். தவன் இருந்தாலும் அவன மாதிரி மாப்பிள்ள உனக்கு கிடைக்குமா? ஒரே ஒரு குறை என்னன்னா அவன் காசு செலவு பண்ண மாட்டான். மத்தபடி அவன் தங்கமான பையனாச்சேமா. அவன் இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கியம்மா, உனக்கு மனசாட்சி இல்ல? என்னப்பா ரொம்ப ஓவரா பேசுற? கொஞ்ச நாளைக்கு முன்ன உடனே அந்த வீட்டுல இருந்து துரத்தி விட்டவ தானே, அதெல்லாம் மறந்துருச்சா? நீங்க பேசாதீங்கம்மா. ஏமா இல்ல சரவணா உன்னை இன்னைக்காவது அடிச்சிருக்கானா இல்ல கொடுமைப்படுத்திருக்கானா? ஒரு மனசாட்சி வேணும். உன்னை ராணி மாதிரி பாத்துக்கிட்டாங்க.